அர்ஷ். இந்த உதாரணம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அர்ஷ் எடுத்து பாருங்க. இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி நம்பினா அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு அர்ஷ் இருக்கிறது, அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகிவிட்டான். அல்லாஹ் தன்னை பற்றி ஒரு செய்தி சொல்றான். அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு அல்லாஹ் சொல்வதை தவிர எங்களுக்கு வேற எந்த சோர்ஸுமே என்ன செய்யுது இல்லை. அல்லாஹ் தன் வகை மூலம் ஒரு செய்தியை சொல்றான். நம்புறது எங்களது கடமை. காரணம் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்வதற்கு வேறொரு வழி என்னது எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றதை தவிர வேற வழி இல்லை. நம்புகிறோம். இதனால தான் நம்ம நம்புறோம். இதற்கு இந்த அளவியல் சிந்தனை வந்து என்ன யோசிச்சாங்க தெரியுமா? போட்டு பாருங்க. அல்லாஹ் அரிஷ், அல்லாஹ் இருக்கக்கூடிய அரிஷ் ஒன்றில் அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வை விட சிறிதாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு சமமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இந்த மூன்றில் தவிர வேறொன்றா இருக்கணுமா? இயலாது. பெரிது, சிறிது, சம அளவு, இதை தவிர வேறொன்று என்ன செய்யலாது, இருக்க இயலாது. அப்போ நம்ம இப்படி யோசிக்கிறோம். யோசிச்சோமா பிரிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ள நீங்கள் எதையும் கொண்டு வந்து போடுங்க, மெச்சாகினா தான் எடுப்போம் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய அரிஷ் ஒன்றில் அல்லாஹ்வை விட பெரிதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை விட பெரிதென்று எதை நம்ம என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அல்லாஹு அக்பர், அவன் தான் மிகப்பெரியவன். அல்லாஹ்வை விட சிறிதாக இருக்க வேண்டும் என்ற பில அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு முழுசா என்ன செய்யும், குறிக்கும். எனவே அல்லாஹ் நீங்கள் இப்படி சொல்றதை பார்த்தா அல்லாஹு தஆலா என்னது ஒரு அதை முழுமையாக அரிசில் இல்லை என்ற கருத்து என்ன செய்யும், அதில் ஏற்படும். சரி, அல்லாஹ்வுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் அரிசும் சமமண்டாகிறது. என்ன நல்ல வழி? அல்லாஹ்வுக்கு அரிசே இல்லை என்றதான் நல்ல வழி செஞ்சாங்க. அரிசி என்றால் என்ன தெரியுமா? அவனது ஆட்சிக்கான அடையாளம். அவனது ஆட்சிக்கான அடையாளம். ஏன் இதுக்குள்ள வந்தது? குர்ஆன் வசனம் என்ன இந்த விளக்கத்துக்கு தேவையாக இருந்ததா? அல் குர்ஆன் வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் தேவையாக இருந்ததா? முஸ்லிம்களுடைய ஈமானிய நம்பிக்கைக்கு இப்படி ஒரு அற்புதமான விளக்கம் தேவையாக இருந்ததா? இருக்கல. ஆனால் என்றைக்கு நம்ம ஈமானிய பலம் நம்மளுக்கு குறைஞ்சதோ, என்றைக்கு இறைவனோடு உள்ள அந்த இஹ்லாஸுடைய தன்மை குறைஞ்சதோ, என்றைக்கு இந்த ஹிதாயத்துடைய அந்த தொடர்பு குறைஞ்சதோ, அவர்களுக்கு என்ன ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் நம்ம குர்ஆன் சுன்னாவை இந்த அமைப்பில் விளங்கப்படுத்த வேண்டும் என்ற பாதிப்பு தான், இந்த அளவையலின் ஊடாக விளங்கப்படுத்த வேண்டும் என்கிற பாதிப்பு தான் இந்த இடத்துக்கு என்ன செய்தது, கொண்டு வந்து சேர்த்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று உதாரணமா சிந்தனைக்கு ஒரு லிமிட் வைக்கணும் எடுத்துக்க நான் சொல்றேன். இது மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய ஃபித்னா என்ன? விஞ்ஞான சயின்டிஃபிக்கல். எது சயின்ஸ் என்று தெரியாது. ஏன்னா நாங்களாம் சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்கள் அல்ல. சயின்ஸ் துறை தேர்ச்சியாளர்களா அப்படி அமர்த்தி கேட்டதும் இல்லை. எங்களுக்கு சயின்ஸ் துறையில் தேர்ச்சியாளர்கள் யார் தெரியும்? ஒரு விஞ்ஞான துறையில் ஒரு ஆசிரியராக இருப்பார். அவர் தான் அந்த துறை தேர்ச்சி உள்ளவர் நம்ம நினைப்போம். ஆனால் துறை தேர்ச்சி என்றது அப்படி அல்ல. துறை தேர்ச்சி என்பது அதில் ஒரு என்னது, ஒரு காலம் கடந்த ஒரு நிலைமைக்கு போகணும். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? எதை எடுத்தாலும் சயின்டிஃபிக்கல் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த வசனம் ப்ரூவ் பண்ணப்பட்டதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. எதில்? வசனத்தில் சந்தோஷம் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான் என்பதை விட எப்படி பேச்சிலே நடக்கும். இந்த வசனத்தை விஞ்ஞானிகள் கூட நிரூபித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் கூட நிரூபித்திருக்கிற வசனத்தில் என்ன அர்த்தம் விளங்குது? அவங்களே நிரூபிச்சுக்கிறாங்கன்னா அது பொய்யாக்குமா? அப்படித்தானே? இந்த அந்த அழுத்தத்தை பாருங்க. எங்களுக்கு தெரியாமல் வருது, எங்களுக்கு தெரியாமலே அது வருகிறது. விளங்கிட்டா? இது ஏன் இப்படி வருகிறது? அப்போ ஏன் இந்த மாதிரியான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்? எங்களோட சிந்தனையில் எதுவோ என்ன செய்திருக்கிறது, ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியாமல் அதை சிந்திக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். எனது உரையில் நடந்த ஒரு தவறான ஒரு 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 அதாவது ஒரு கட்டிங்கை நான் உங்களுக்கு சொல்ற ஒரு உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறோமோ அப்படித்தான் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். இது போல 1000 தவறு நடக்கலாம். ஒரு உரையில் அறிவும் யூகமும் என்ற ஒரு இடத்தை நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அறிவும் யூகமும், அறிவென்றால் என்ன, யூகம் என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பது. அப்போ அறிவுக்கு டெஃபினிஷன் கொடுக்குற நேரத்தில், வரைவிலக்கணம் கொடுக்குற நேரத்தில் நான் சொல்கிறேன், ஒரு சக்தியை பற்றியோ ஒரு சடத்தை பற்றியோ உண்மையான தகவல், ஒரு சக்தியை பற்றியோ அல்லது ஒரு சடத்தை பற்றியோ பவரை பற்றியோ மெட்டீரியலை பற்றியோ உண்மையான ஒரு தகவல், இதுதான் என்னது அறிவுன்றது, இல்மன்றது. அதுதான் உண்மையான தகவல். இது ரெண்டையும் பற்றி. ஏன்னா உலகத்தை இந்த ரெண்டாக தான் சயின்ஸில் பிரிச்சுப்பாங்க. சயின்ஸில் என்ன செஞ்சிருப்பாங்க, இது ரெண்டாக தான் பிரிச்சுப்பாங்க. ஒன்று சக்தி, இரண்டாவது சடம். சடங்கள் பொருட்களை குறிக்குது. இந்த பொருட்கள் எல்லாம் அழிஞ்சா எதா மாறும், சக்தியாக மாறும், அது ஒரு பவராக மாறும். எப்பொழுதும் நீங்கள் சடத்தை அழிக்க அழிக்க அது என்ன செய்யும், உலகத்துக்கு ஒரு பவராக மாறும். எனவே சடம் சக்தி இது ரெண்டும் தான், இரண்டு விஷயங்கள் நம்மளுக்கு படித்து தரப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் அறிவும் யூகமும் என்று சொல்லிட்டு சடத்தை பற்றியோ சக்தியை பற்றியோ உண்மையான தகவல் என்று சொல்லிட்டு இப்போ சொல்லிக்கிட்டு போகிறேன். இந்த ஒரு இதை பற்றி, ஒரு பில்டிங்கை பற்றி, ஒரு ஆளை பற்றிய உண்மையான தகவல், அல்லாவை பற்றிய உண்மையான தகவல், சொர்க்கத்தை பற்றிய உண்மையான தகவல், நபியை பற்றிய உண்மையான தகவல், இவைகளெல்லாம் சடம் சக்தியில் அடங்கும் என்று போயிட்டேன். எனக்கு அது பெருசாக விளங்கலை, தவறலாம். இது எப்படி கிளிப்பாக மாறி வருதுன்னு சொன்னால், இணை வைக்கும் வஹாபி எப்படி வருது,
இணை வைக்கும் வஹாபி என்று கிளிப்பது. என்ன இணை வச்சுட்டோம் என்று சொல்லி எடுத்து பார்த்தா அல்லாவை சடம் என்ற லிஸ்ட்ல இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, சேர்த்திருக்கிறார். அல்லாஹ் எங்க சேர்த்துக்கிறாரு, சடம் என்ற லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா சடம்ல தான் என்ன செய்தது வருது. ஆனா நான் சடம் என்று சொல்ல வரல, அந்த இடத்துல இறைவன் சடம் என்று என்ன செய்யல நான் சொல்ல வரல. ஆனா எங்களுடைய சிந்தனையில் என்ன ஃபீட் பண்ணப்பட்டிருக்குது, சடம் சக்தி இருவகைப்படும். ஏன் நாங்கள் படிக்கிற நூல்கள் எல்லாம் ஈமானிய பின்புலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, ஆன்மீக பின்புலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அல்ல, எல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களுடைய பின்புலத்தில் எழுதப்பட்ட நூட்கள். விளங்கிட்டா, டார்வினிசத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நூட்கள். அதுல அவன் காணக்கூடியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று சடம் சக்தி, இது ரெண்டை தவிர என்னது வேறு எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் போய் என்ன சொல்றாங்கடா, எல்லாமே அல்லாஹ்னு சொல்றவங்க விஞ்ஞான ரீதியை எப்படி நிரூபிப்பாங்க தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா சடங்களும் அழிந்தால் எதா மாறும், சக்தியா மாறும். அல்லாஹ் தஆலா தான் சக்தி. வயபகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அழிந்துவிடும், இறைவன் மட்டும் எஞ்சுவான்ன்றது அந்த சக்தியை தான் குறிக்கும். எல்லாமே இறைவன், இதெல்லாம் அழிஞ்சா இன்னொரு சக்தியை என்ன செஞ்சிடும், மாறும், தனி சக்தி. இப்படி வேற விளங்க விஞ்ஞான விளக்கம் அதுக்கு பேர், சரியா? இப்படி விளங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நம்ம இந்த தவறு ஏன் வந்தது என்று யோசிக்கிறது. அதுக்கான தவறு நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது, அந்த நோக்கம் நம்மளுக்கு இருக்கவில்லை, தவறால வந்த ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை நாங்கள் ஃபீட் பண்ணிக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிந்திக்க பழகுவோம், நம்மளுக்கே தெரியாமல். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க பழகுவோம். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன் பின்னால் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக, அதாவது ஆதாரமாக உனது உடலை நாம் காப்பாற்றுவோம். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா? ஃபிரௌனை பார்த்து. அப்படித்தானே? இன்றைக்கு அந்த வசனத்தை நம்புறதை விட எதை நம்புறோம்? எகிப்தில் முஸ்லிம்கள் எல்லாம் ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்களே ஃபிரௌனுடைய உடல், அதுதான் நம்புறோம். ஜியாரத்தான் எனக்கு பேர், ஜியாரத்தான் அரபுல என்ன சந்திப்பு, விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எப்படி நபி அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்கு இங்கே வாரமோ அதே மாதிரி போடுறாங்க ட்ராவல்ஸில். எகிப்து, மதீனா, ஃபிரௌன் பொடியை விசிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொடியை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலையும் விசிட் பண்ண போகிறாங்க. அப்படி செய்கிறாங்களா இல்லையா? எங்களுக்கு எப்பயாவது பிள்ளைன்னு விளங்கிச்சா? அது பிள்ளைன்னு விளங்கல. இது படிப்பினைக்காக போகிறோம். ஃபிரௌன் உடலை படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கு வந்த யாராவது ஒரு ஆளிக்கிறாங்களா படிப்பினைன்னு சொல்லி? ஆனால் எங்களோட மனசில் எந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ணப்பட்டு இது ஃபிரௌனுடைய உடல்? என்ன ஆதாரம், என்ன ஆதாரம், எந்த விஞ்ஞானி இதை நிரூபிச்சா இது ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்லி விளங்கிட்டா? எங்கே அது ப்ரூவ் பண்ணப்பட்டது? இதுதானா அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம்? ஓ, ஃபிரௌனுடைய உடலே இல்லைன்னு சொல்லிட்டார். நான் கேட்குறேன், 5000 வருஷம் இந்த வசனம் இறங்கக்கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் 5000 வருடம். ஃபிரௌனோட உடலுக்கு இப்போ 100 வருஷம் இல்லை, விளங்கிட்டா? 5000தோட ஒரு 1000 கூட்டினீங்கன்னா எத்தனை? 6000 வருடம். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவருக்கு அத்தாட்சியாக நான் உன்னோட உடம்பை பாதுகாப்போம்டா, உடனே மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம். நம்மளா உண்டேட் பண்ணி விளங்கிட்டான். இதுதான் ஃபிரௌனோட உடல்ன்னு சொல்லி உண்டேட் பண்ணி இப்போ ஃபிரௌனோட தம்பியோ நானா மாட்டிக்கிறார் கடல்ல, விளங்கிட்டா? அதே மாதிரி ஒரு புதிய ஒரு பொடியை என்ன செஞ்சு அகப்பட்டிருக்கிறது. இது யாராக இருக்கலாம், ஃபராவோல எந்த லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்றது. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேள்வி, பிரமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5000 சச்சம் அந்த உடலுக்கு மேலே இருக்குது, அந்த ஃபாராவுஸுக்கு என்ன விளக்கம்? அதுவும் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்குது, அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு ஒரு தஃப்சீர். அது கெமிக்கலால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பாதுகாக்கிற எப்படியா பாதுகாத்தானே இருக்குது, அதனை விளங்கணும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன் நம்மளோட சிந்தனைக்குள் இப்படி ஒரு ஹல்த், ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறோம்? எந்த ஒரு அறிவையும் குர்ஆன் சுன்னாவோடு நம்ம ரபத்து பண்ணாமல் எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் நம்ம குழப்பங்களை உள்வாக்கி கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன நடந்தது இந்த காலத்தில் கேட்டால் நம்மளை என்ன செய்வாங்க, பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறேன். நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பிள்ளையாண்டெல்லாம் பார்க்கறது இல்லை. யாராவது நம்ம நம்பினோட எதிர்த்தா பிற்போக்குவாதம் என்று படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இது நம்ம பொதுமக்களில் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா உலமாக்களும் அதை ஹுராபத்தை தான் எழுதிக்கிறாங்க. இது ஒரு ஹுராபத்து, போலியான நம்பிக்கை, இப்படி நம்பக்கூடாது. யார் அப்படி சொன்னது எங்களுக்கு? ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம்னு அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா அந்த வசனத்தை சரியா விளங்கினோமா? இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என் தலைப்பு இதல்ல. அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு 2 பின்னால் இருக்குது, காலத்துக்கு பின்னால், கடலுக்கு பின்னால். விளங்கிட்டா? காலத்துக்கு பின்னாலும் இருக்குது, கடலுக்கு பின்னாலும் இருக்குது. அப்படியா இல்லையா? யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த உடலை பாதுகாக்கணும்? காலத்துக்கு பின்னாலண்டா
ஃபிரௌனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள ஃபிரௌனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான். அப்போ 5000 வருஷம் ஏன் பாதுகாக்கல? ஏன் அவங்க பார்க்கல? ஆயத்து தானே, அத்தாட்சியாகத்தானே, அத்தாட்சியாக தானே பாதுகாக்கணும். எப்போ அத்தாட்சியாக மாறும்? முன்னால எடுத்தா தான், முன்னால இருந்தா தான் என்ன செய்ய அத்தாட்சியாக மாறும். இந்த 5000 வருஷமா யாருக்கு அத்தாட்சி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒருவர்களுக்கு அத்தாட்சி. இந்த 5000 வருஷமா யாருக்குமே என்னது அத்தாட்சி இல்லை. நபித்தோழர்கள் கூட கேட்கல, அல்லாஹ்வின் தூதரை நீங்க சொல்லி குர்ஆன் வசனம் இறங்கு மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க மாட்டேன், 5000 வருஷமாகி இன்னும் பாதுகாக்கல, எங்க ஏரியாவில் இருக்கிறது கேட்டாங்களா? எகிப்துக்கு போன டைம்ல அம்ர் இப்னு ஆஸ் அதை தேட சொன்னாங்களா? இல்லை. நான் என்ன கேட்கிறேன், எப்படி நம்ம அந்த 5000 வருஷம் காலத்தால் பிந்தியது, அப்ப அவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கல. யார் கடவுள் என்று நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள், அப்படித்தானே? கடல் மூழ்கிறண்டா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு? அவர்கள் தான். ஃபிரௌன் எங்கிருந்து வந்தான் அந்த ஊரை சொல்றது. லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு அத்தாட்சியா, நீ கடவுள் கிடையாது, நீ வெறும் பிணம், விளங்கிட்டா? உன்னால உயிர் பெற்றல முடியாது, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நீ மூழ்கடித்து மரணிக்க அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். கொண்டு வந்து வெளியே போட்டால் இவன் கடவுள் இல்லை என்று அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிடும்? உறுதியாகிரும், கன்ஃபார்ம் ஆகிரும். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா இலா யௌமுல் கியாமா, எங்க மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்புன்றது, எல்லோருக்கும் அத்தாட்சியா பாதுகாப்புன்றது. எகிப்துக்கு பிஸ்னஸ், விளங்கிட்டா? இது என்ன எகிப்துக்கு பிஸ்னஸே ஒழிய எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஆய்வு செய்த, எத்தனை சயின்டிஸ்ட் வந்து, அதோட யாரு மாரிஸ் புகேல் இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தார். எங்க காட்டுங்க அந்த கட்டுக்கதை, ஆதாரபூர்வமான செய்தியில் மோரிஸ் புகேல் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது. அவர் வந்து ஃபரோவை பத்தி தனியா நூலே எழுதிக்கிறாரு, ரிசர்ச்சை பத்தி எல்லாம். ஆனா ஒரு இடத்துலயே நான் இதனால தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு ஒரு சொல்லவும் இல்லை, விளங்கிட்டா? பிரான்ஸுக்கு போச்சா, ரிசர்ச் பண்ணிச்சா, இப்படியெல்லாம் நம்மளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு இந்த மாதிரியான செய்திகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்தனையை இயன்ற அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நம்பிக்கையில் கொஞ்சம் வளர்ப்போம். பின்னால யாரா விஞ்ஞான விளக்கம் கொடுத்தா தான் இந்த வசனத்தை திரும்பி பார்க்குகின்ற நிலைமையில நம்ம என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன். ஒரு நாளும் இஸ்லாமிய உலகத்தில் நல்ல இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் யாரும் இதை நம்புவது கிடையாது, விளங்கிட்டா? நான் கேட்குறேன், இதையெல்லாம் ஒரு பெரிய பவராக நன் முஸ்லிம்ஸுக்கு வைக்கிறோமே, இது ஒரு செய்தியாக வைக்கிறவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டானவங்களே இஸ்லாம் தான் கேவலப்படும். என்ன ப்ரூஃப் இதுதான் ஃபிரௌனோட பொடி என்னது கேட்டாண்டா என்ன என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? இன்னைக்கு சயின்டிஃபிக்கலி இந்த காலத்தை ரிசர்ச் பண்ணுறாங்களே பொடியை வச்சு, அதை வச்சு ப்ரூவ் பண்ணால் எல்லா பொடியும் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடும், விளங்கிட்டா? எத்தனை பொடிக்கு அதுக்குள்ளே எந்த விஞ்ஞான நூல் இது ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு, எதில் பேசப்பட்டிருக்கு? இன்றைக்கு எகிப்துடைய மியூசியம் வந்து வளர்ந்து ஓகோண்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஜியாரத் சரி அப்படியே வைங்க, அத்தாட்சி. இந்த மாதிரி தண்டனை அளிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ளே போனால் ரசூலுல்லாஹ் எப்படி போக சொன்னாங்க? போக வானாண்டாங்க. அப்படியே போக வேண்டி வந்தேன்னு சொன்னால் அழுதவர்களாக நீங்கள் செல்லுங்கள். வகை வரவில்லையா, அழுவது போல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை உண்டாக்கி கொண்டு போங்க. அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படணும். தன்னை கடவுள் என்று சொன்னோட சிரிச்சு ஃபோட்டோ அடித்து பக்கத்தில் ரெண்டு புற கொண்டு போடி அதில் ஃபோட்டோ அடிச்சுட்டு வெளியே வருது. சைத்தான் எப்படி கெடுத்தான் பார்த்தீங்களா? சைத்தான் வந்து ஃபிரௌனை உயிரோடையும் ஃபிரௌனை வைத்து இறந்த பின்னர் எப்படி வலை எடுக்கிறான் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உங்கள் பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி. என்ன எப்படி அத்தாட்சி சொல்லணுமா இல்லையா? எப்படி அத்தாட்சி? யார் எத்தனை பேர் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு என்ன அத்தாட்சியால் இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்றால் எங்களுடைய முழு விஷயங்களும் இந்த அளவையல் விஞ்ஞான ரீதியாக என்பதெல்லாம் போகணும். விஞ்ஞானம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் விஞ்ஞானத்தோடு முரண்படாத, நிரூபிக்கப்பட்ட உண்மையோடு முரண்படாத ஒரே மார்க்கம். வேற எல்லா மார்க்கம் முரண்பட்டு போயிடும். ப்ரூவ் பண்ணப்பட்ட எந்த விஞ்ஞான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் சுன்னாவுடைய என்ன செய்யும், அப்படியே நேர்பட்டு போவதை நீங்கள் காணலாம். அப்படி ஏராளமான விஷயங்கள் என்ன செய்திருக்கின்றன, நிரூபணமாக இருக்கின்றன. அதுக்காக வேண்டி அலம் தர கைஃபைய குணவேத்து அணுகுண்டோடையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்டது கூடாது, ஏசியோடையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்டதை வச்சு தான் ஏசி கண்டுபிடிச்சாங்களாம். எல்லா மக்கள் படித்த மக்கள்லாம் சொல்லலை, சாதாரணமாக சொல்கிறாங்க, விளங்கிட்டா? இவேண்டா அது நெருப்புக்குள்ளேயே இருந்துக்கணும் கூலாகி நீங்கள் வரீங்களா? சூட்டுக்குள்ளே கூலாகிக்கிறதா ஏசி, அதை வச்சு தான் கடை. ஏர் கண்டிஷன்ன்றதே என்னன்னு அந்த கன்செப்டை தெரியாமல் ஏர் கண்டிஷன் கூலுக்காக வந்தது இல்லை, அதையே தெரியாமல் என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமது சிந்தனையை இதை வச்சு இதை நம்புற இடத்துக்கு போகக்கூடாது. நமது சிந்தனை தூய்மையாக இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை என்கின்ற அமைப்பிலான நம்பிக்கை பேஸ்மெண்ட் அதான் இருக்கணும். நம்ம எதை நம்பினாலும் எது பேசிக்காக இருக்கணும், அது ஃபஸ்ட்டாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு தான் நம்ம சிந்தனையில் பேச்சில் ஃபஸ்ட்டு தான், இங்கே ஃபஸ்ட்டு இல்லை.
இங்கே வந்து அது ஃபர்ஸ்டாக இல்லை, இது ஃபர்ஸ்டாக வருமாக இருந்தால் அந்த லெவலுக்கு வரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலைக்கு நாங்கள் வருவமாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் எம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும், எங்களால் எம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நான் இன்னும் சில விஷயங்களை சொல்ல வந்தேன். எனது நேரம் என்ன செய்யாது போகாது. நான் அதுக்குள்ள நுழைந்தேன் என்று சொன்னால் இன்னும் 2-3 பகுதிகள் என்ன செய்யும் போகும். 3 விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்த தொடரிலோ அடுத்த சந்திப்பிலோ நான் இதனுடைய இன்னும் ஒரு 3-4 பகுதிகள் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். சில விஷயங்கள் சுருக்கமாக பேச நினைத்து வந்தேன், கொஞ்சம் விரிவாகிட்டு. அதனால் என்றாலும் கூட இதில் பிரயோஜனம் இருக்கலாம். 3 விஷயங்கள். 1 அல் ஹிதாயா, 2வது அல் இஹ்லாஸ், 3வது அல் இஸ்திஸ்லாம் லில் கிதாபி வ சுன்னா. 1வது அல் ஹிதாயா, நேர்வழி. 2வது அல் இஹ்லாஸ், எத்திலையும் நான் உண்மை அறிகின்ற நோக்கம் இறைவனுக்காக தவிர எனக்கு இதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது. எண்ணம் இல்லை இடத்துல எல்லாரும் கரெக்டாக இருக்கிறாங்க, பரிசோதித்துக் உண்மையாகவே அப்படி தான் இருக்கிறேன். 3வது அல் இஸ்திஸ்லாம் லில் கிதாபி வ சுன்னா, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அப்படி உள்நெருங்கி கட்டுப்படுதல். குர்ஆனும் சுன்னா கட்டுப்படணும் மட்டும் சொல்லிக்கொள்வோம், ஆனால் உண்மையில் எங்களுடைய பேசிக்காக குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யணும் இருக்கிறது என்கின்ற அமைப்பில் எங்களுடைய லைஃப். இது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிட்டு அதுக்காக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கம் என்பது எல்லாமே நலவுதான், வெட்கத்தில் கெட்டது என்கின்ற ஒன்று இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு முன்னால் உள்ள மக்களுக்கு பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரை குர்ஆன் சுன்னாவும் படிக்கக்கூடிய மனிதர், வேறு வேறு புத்தகங்களும் கொஞ்சம் படிச்சுப்பாங்களே. அப்படி உள்ள மனிதர் அவர் சொல்கிறாரு, இல்லை வெட்கத்தில் ஒரு 3-4 வகை இருக்குது, நான் படிச்சுக்கிறேன்றார். வெட்கத்தில் ஒரு 3-4 வகை இருக்குது. சில வெட்கம் ஆகவே ஆகாது, சில வெட்கம் ஆகவே ஆகாதுன்னு அவர் சொல்கிறார். அவர் புத்தகத்தை படித்து தான் சொல்கிறார். அப்போ இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்கிறாரு, அகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எதை உள்வாங்கல தெரியுமா? இதை உள்வாங்கல. அவர் நம்ம உள்வாங்கி பார்ப்போம், அதையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம்ன்றோம் விளங்கிட்டானே. நாங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், அல்லாஹ் ரசூலும் சொன்னதான்னு முதலாக பார்த்துக்கணும். அது வேறு, சொல்லாத கொண்டு நம்பி இதோட முரண்பற்றக்கூடாது. சொன்னது என்றது எங்களுக்கு நம்ம உறுதியாக தெரிஞ்ச பிறகு இது உள்வாங்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. முரண்படக்கூடிய விஷயங்கள் மற்றபடி நிறைய படிக்கலாம். அப்போ சொல்கிறாரு, அகூலு கால ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன்னு நான் சொல்கிறேன்றார். அவர் திருப்பி அவர் படித்தாரே, அவர் படித்தவர் இல்லை, அதில் மின் ஹைர் ஒ மின் ஹுஷர், அதில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் 2-3 முறை சொன்னார். உடனே இம்ரான் ஹுசைன் நினைக்கிறார், இவர் ஒரு நயவஞ்சகராக இருக்கலாம், இவர் ஒரு முனாஃபிக்காக என்ன செய்யலாம் இருக்கலாம். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன்னு திருப்பி என்ன செய்கிறேன் சொல்கிறேன், இவர் என்ன செய்கிறாரு மின் ஹைர் ஒ மின் ஹுஷர் அப்படி என்றாரு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இல்லை நல்ல மனிதர் தான், தெரியாமல் என்ன செய்கிறாரு இப்படி பேசுகிறான்னு ஆறுதல் படுத்தினார்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை நினச்சி பாருங்கள். இன்னொரு செய்தியும் சொல்லிக்கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே வந்து ஹவாரிஜிகள் பகுதியில் அந்த ஹவாரிஜிகள் கேட்பதை போன்ற ஒரு பெண்மணி ஆயிஷாட்ட வந்து கேட்குறாங்க, ஆயிஷாவே உம்முல் முஃமினீனே, பெண்கள் மாதாவிடாய் ஏற்பட்ட காலத்தில் விடுகின்ற நோன்பையும் விடுகின்ற தொழுகையையும் மற்றைய காலத்தில் தொழுகை கலா செய்ய தேவையில்லை, நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, ஏன்? ஒரு மூமினுடைய சிஸ்டம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூர் இதை வானான்ட்டாரு, இதை வேணுமென்ட்டார், நம்ம செஞ்சுட்டு போவோம். அவள் கேட்குற ஏன்னு கேட்ட உடனே ஆயிஷா திருப்பி என்ன கேள்வி தெரியுமா? அஹரூரியத்துன் அன்தி, நீங்கள் வந்து ஹவாரிஜிகள் உள்ள ஏரியாவில் இந்த வாரீங்கன்னு கேட்டாங்க. ஹவாரிஜிகள் இப்படி தான் யோசிப்பாங்க, எது தஷத்து, கடும்போக்கு, விளங்கிட்டா? கடும்போக்கான சிந்தனை, கிறிஸ்தவர்களை கொல்லணும், ஷியாக்களை கொல்லணும், விளங்கிட்டா? இந்த மாதிரி சிந்தனை, விளங்கிட்டா? இதான் ஹவாரிஜிகள்கிட்ட எப்பயும் இதாக இருக்குது. இந்த மாதிரியான கேள்வி ஹரூரியத்துன் அன்தி, நீங்கள் வந்து ஹரூரியாவான்னு கேட்குறான். நான் ஹரூரியாலாம் இல்லை, நான் வந்து என்னது ஜஸ்ட் கேள்வி, அவ்வளோதான், என்ன கேள்வி கேட்குறேன். அப்போ நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம்? இது ஒரு 10 நிமிஷம் விளக்கம் சொல்லலாம். நம்ம அப்படி தான், நம்மளோட எல்லாம் விளக்கம் தானே. என்ன சொல்லிக்கலாம்? தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 நேரம் நோன்பண்டால் அது ஒன்று தான், அதில் எந்த எஃபெக்டும் இல்லை, வேலை பாதிக்காது, அதனால் தொழுகை என்ன செய்யல, கலா செய்ய சொல்லலை, விளக்கம் சொல்லலாம். ஆயிஷா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாதாவிடாய் ஏற்பட்ட பெண்கள் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு அந்த காலம் முடிந்த பின்னால் தொழ வேண்டாம், நோன்பை கலா செய்யுங்கன்னு என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகை ஏவவில்லை, நோன்பை கலா செய்யுமாறு ஏவினார்கள். அதனால தான் இப்படி செய்கிறோம், அதனால தான் இப்படி செய்கிறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்லலை. அதே செய்தியை திருப்பி என்ன செஞ்சாங்க? அவருக்கு சொன்னாங்க. சில வேளைக்கு அந்த செய்தியை அவள் அறியாமல் ஏந்திக்கலாம், செய்தியை சொன்னார்கள். அந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டா? போயிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்?
குர்ஆன் ஹதீஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கங்களை சேர்த்து சொன்னால் தான் என்ன செய்யும், எடுபடும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யும், மனசுக்கு அப்படியே ஆகிக்குது. அன்புள்ள சகோதரர்கள், அப்படி வேணாம். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நான் குர்ஆன் அல் இஸ்திஸ்லாம் லில் கிதாபி வ சுன்னா, நமக்கு மேலதிகமான நூல்களை படிப்பது, ஆய்வு செய்வது, துறை தேர்ச்சி, இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கிறது, படிக்கணும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலுடைய விஷயத்தில் அவர்கள் சொல்வதுதான் அடிப்படை என்கின்ற மனோபக்குவத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம என்ன செய்வான், அதாவது எங்களை நல்ல வழியில் நடத்தி சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். அப்படிப்பட்ட நேர்வழி அல்லாஹ் தஆலா தர வேண்டும். அடிக்கடி ஹதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கிற நேரத்தில் அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ஒளியையும் அந்த அழகான வழிகாட்டலையும் தந்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.